வணக்கம். பாபு ட்ராக் யூடியூப் சேனல்லேருந்து நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ போடுறதில்ல. இப்போ இன்னாயத்துக்கு வீடியோ போடுறேன்னாக்கா, பொன்ராஜ் ஒரு புறம்போக்கு, அது பொன்ராஜ் இல்லை, பொறுக்கி ராஜ் அப்படின்ற ஒரு புறம்போக்கு தமிழ்நாட்டு பெண்களை ரொம்ப கீழ்த்தரமாக கேவலமாக பேசியிருக்கான். இதில் வேறு அவன் அப்துல் கலாம் ஆலோசகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐயா அப்துல் கலாம் இருந்தார்னா அவனை செருப்பால் அடிப்பார். அவன் பேசின பேச்சுக்கு கேடு கட்டத்தனமாக எந்த கட்சியாக இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், கட்சி பொலிட்டிக்கலில் பேசுறது அது வேறு. தமிழ்நாட்டு பெண்கள் அவங்க தான் கண்கள் தமிழ்நாட்டுக்கே. தாய்மார்கள் இல்லைனாங்க நீங்கள் ஓட்டே வாங்க முடியாது, ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான தாய்மார்கள் பெண்கள். பெண்கள் இரு கண்கள் நம்மளுக்கு. அந்த மாதிரி அக்கா, தங்கச்சி, பெரியவங்க, அம்மா இவங்கள கீழ்த்தரமாக பேசியிருக்கான் ஒரு புறம்போக்கு நாய். இவனை என்ன பண்ணி இது பண்ணுறது? இந்த அரசு அவன் பேசுகிறதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரியல. இவங்க எதுவுமே கேட்கவே இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ எப்படி பெண்கள் ஓட்டு போடுவாங்க? போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளும் கீழ்த்தரமாக பேசுகிறான். ஒரு கேடுகட்ட புறம்போக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த புறம்போக்கு அந்தமாரி தான் பேசிச்சு. அது நடவடிக்கையே எடுக்கலை. அந்த புறம்போக்கு கீழ்த்தரமாக பேசும். அவங்க வீட்டில் அம்மா இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, பசங்க இருக்குது. நான் கூட இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். என் வீட்டில் கூட என் பொண்ணு விஜய் ரசிகர் தான். அப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாரும் வீட்லேயும் பெண்கள் இருக்குது, ரசிகர் இருக்காங்க. என்ன அப்படி இருக்கும்போது நீ குறிப்பிட்டு விஜய் ரசிகரை வச்சு அப்படி பேசியிருக்கான். அந்த புறம்போக்கும் அப்படி தான் பேசினான் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ பத்தாததுக்கு கேடுகட்ட பொன்ராஜ். அவங்க அம்மா அந்த பொன்ராஜின்னு பேரே வச்சிருக்கக்கூடாது, பொறுக்கி ராஜ்னு வச்சுருக்கணும். அவங்க வீட்டில் அக்கா இருக்கும், அவங்க தங்கச்சி இருக்கும், அவங்க ஒய்ஃப் இருக்கும். அப்போ ஒட்டு மொத்தமாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சேர்த்து தான் சொல்லியிருக்கான். அவன் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சேர்த்து, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவன் இவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை. என்ன இது ஏன் அரசு இது எதுவுமே நடவடிக்கை எடுக்கலைன்னு தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டம். பெண்கள் ஓட்டு போடலைன்னா எந்த கட்சியுமே வராது. பெண்களை கீழ்த்தரமாக பேச 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 யாருக்குமே ஓட்டு போட முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்படும். பெண்கள் அவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருக்கான். வாயில் சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. எப்படி சொல்கிறத சொல்லுங்கள்? வாயில் நம்ம அது என்ன வேடுன்னு சொல்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த கேடுகட்ட நாய் ஒரு மீடியாவில் உட்காந்து இப்படி சொல்கிறான். அவன் படித்த முட்டாள். அவன் படித்ததுக்கே தகுதி கிடையாதவன். அவன் கீழ்த்தரமானவன். இவனெல்லாம் விட்டே வைக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும். பெண்களை கீழ்த்தரமாக பேசுகிறவங்கள விட்டு வைக்கக்கூடாது. பெண்கள் தான் நம்ம வீட்டு கண்கள், நாட்டு கண்கள். பெண்கள் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பெண்களை கீழ்த்தரமாக பேசுகிறவங்கள கண்டிப்பாக செருப்பால் அடிக்கணும். நடவடிக்கை எடுங்க. தமிழக அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுங்க. ரெண்டாவது பெண்களை மறுபடியும் யாரும் கீழ்த்தரமாக பேசுனாங்கன்னா அவங்களுக்கு அந்த பயம் இருக்கணும். இந்த நடவடிக்கை எடுக்கும்போது இந்த பயம் இருக்கணும். எல்லோரும் ஆளுக்கு ஆள் அவன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கான் பெண்களை பற்றி. தமிழ்நாட்டு பெண்கள்லாம் அவ்வளோ கேவலமாக போயிடுச்சான் இவங்களுக்கு. தக்க நடவடிக்கை எடுக்கும். நன்றி, வணக்கம்.